ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலுங்க. ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு டிஷ் செஞ்சு எல்லாரையும் அசத்தலான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் டிஷ் ஆரம்பிச்சு, அது எவ்வளோ சூப்பராக வந்து ஃபைனலாக எப்படியெல்லாம் சொதப்பிச்சுங்கிற ஒரு விஷயத்த தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வந்து சரி ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யலாம். நம்ம வயது சும்மா இருக்க மாட்டேங்குது. ஏதாவது ஒன்று திங்கிறதுக்கு தேடிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் செய்யலான்னு சொல்லி யூடியூப்பில் பார்த்துட்டே இருந்தேங்க. ஈஸியாக ஸ்நாக்ஸ் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஸ்நாக்ஸ் பார்த்தேன். இது வந்து எப்படின்னா உளுத்த வடைக்கு பதிலாக உளுந்து ஊற வச்சு அரைக்காமல் நோகாமல் இப்படி செய்யுங்க நல்லாயிருக்கும்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. சரி நமக்கும் நோகாமல் செய்யுதுன்னா கொஞ்சம் ஈஸி தானே அப்படின்னு சொல்லிட்டு நானுமே செய்ய ஆரம்பிச்சேங்க. அதில் அவங்க என்ன ப்ராசஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, சேம் நான் அப்படியே டிட்டோவாக தான் பண்ணியிருந்தேன். ஆனால் எனக்கு இப்படியெல்லாம் சொதப்புன்னு நான் நினைக்கல. சரி வாங்க எப்படி செஞ்சேங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இது செஞ்சுருந்தீங்கன்னா, இதில் நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய ஃபஸ்ட் டைம் செய்கிறோம் அப்படின்னாலே கொஞ்சம் கம்மியாக தாங்க செய்யணும். ரொம்ப அளவு கம்மியாக எடுத்து ஒரு 5, 6 மட்டும் எப்படி வருதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு செய்யணும். என்ன மாதிரி அவசர கொடுக்கா செஞ்சு தப்பு பண்ணிடாதீங்க. வாங்க பார்க்கலாம். இது வந்து ரவை வடைங்க. உளுத்த வடைக்கு பதிலா இது வந்து ரவை வடை. எப்பவும் போல நம்ம உப்புமாக்கு எண்ணுவோம் இல்லைங்களா? சேம் அதே ப்ராசஸ் தான். இதில் என்ன பண்ணிட்டேன்னா, தண்ணி வந்து ஒரு 2 சொம்பு எடுத்துட்டு, கொஞ்சமா உப்பு, கருவேப்பிலை தழை, கொஞ்சம் சீரகம், சோம்பு, கொஞ்சமா இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா, நமக்கு எவ்வளோ அளவு எடுத்திருக்கோமோ அந்த தண்ணிக்கு தகுந்த மாதிரி ரவைய வந்து கொட்டிக்கோங்க. அத போட்டு நல்லா கிண்டிட்டே இருங்க, கட்டி வராம. சேம் உப்புமா ப்ராசஸ் தாங்க. இதில் வந்து இஞ்சி வந்து எக்ஸ்ட்ரா போடுறோம். நல்லா கிண்டிகிட்டே இருந்தால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உப்புமா வந்து நல்லா கெட்டி ஆகிடும் இல்லைங்களா? அந்த கெட்டியானதுக்கு அப்புறமா இப்படி எடுத்து நம்ம கரண்டியில் விட்டோம்னா அது வந்து கீழே விழுக கொஞ்சம் லேட் ஆகணும். அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை கொண்டு போய் ஃபேன் காற்றுல வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம கொத்தமல்லி தழையெல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சதையுமே அது கூட போட்டு நல்லா கையில் வந்து அந்த ஆறுனதுக்கப்புறம் கையில் நல்லா பிசைஞ்சிருங்க. ஏன்னா அந்த கொத்தமல்லி தழையெல்லாம் போட்டிருக்கிறோம்னா நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நல்லா உருண்டை பிடிக்கணுங்க. அதில் அவங்க அழகாக பண்ணியிருந்தாங்க. அந்த உருண்டை வந்து அந்த பூரிக்கட்டைன்னு நினைக்கிறேன். அதில் தான் ஓட்டை போட்டு லைனாக அடுக்கி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. சரி நமக்கும் இதே மாதிரி எல்லா ப்ராசஸும் கரெக்டாக தானே வருது, சூப்பராக வரும்னு சொல்லிட்டு நானுமே சரி நாம் கையிலேயே ஓட்டை போடுவோமே, நாம் எக்ஸ்பர்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு கையிலேயே ஓட்டை போட ஆரம்பிச்சேங்க. ஒரு 4, 5 போட்டேன். கரெக்ட்டா தான் வந்தது. சரி நம்ம அங்கேயே போய் எண்ணெயில போட போட நம்ம ஒவ்வொன்னா ஓட்டை போட்டு அப்படியே போட்டுறலாம் உளுத்த வடை மாதிரியே அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு 4 வடை மட்டும் இங்கே உட்காந்து உருண்டை பிடிச்சேங்க. கையில வந்து கொஞ்சமா எண்ணெய் வந்து நல்லா தேய்ச்சுட்டு, அதுக்கப்புறமா நான் வந்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சேங்க. ஒரு 4 உருண்டையும் பிடிச்சி பிளேட்ல வச்சதுக்கப்புறம், அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிட்டேன். உருண்டையெல்லாம் சூப்பரா தாங்க வந்துச்சு. அதில எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்ல. அப்புறம் ஏன் இப்படி சொதப்பலாச்சுன்னு தான் தெரியல. சரி வாங்க போய் எண்ணெய் சட்டியில என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில வேற அந்த ஓட்டைய போட்டுட்டு அதில பூத கண்ணாடிய வச்சு வேற பார்க்க வேண்டியது வந்த அழகுக்கு. சரி வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெயுமே நல்லா மிதமான சூடெல்லாம் வந்துருச்சுங்க. அது வந்ததுக்கப்புறமா நான் ஓட்ட போட்டதெல்லாம் எடுத்து எடுத்து அந்த எண்ணெயில போட்டுட்டேங்க. சரி நல்லா வரப்போகுது, நல்லா உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு ஒரு ஆர்வமா உட்காந்துட்டு மீதி மாவெல்லாம் ஒரு உருண்டை பண்ணி இந்த பிளேட்ல வச்சுட்டு இருந்தேங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சரி அது வெந்திருக்கும் நம்ம திருப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா, அது வேகவே இல்லைங்க. அது அப்படியே தான் இருந்துச்சு. அந்த என்ன சொல்கிறது, இப்போ நம்ம நார்மலாக ஒரு உளுத்த வடை போட்டோம்னா ஒரு 2, 3 நிமிஷத்துலேயே வந்து ப்ரௌனிஷ் கலர் வரும் இல்லைங்களா? ஆனால் இது பார்த்திங்கன்னா அந்த ப்ரௌன் கலர் வரவே இல்லை. வெந்துக்கிட்டே இருக்குது, நல்லா கொதிச்சிக்கிட்டே இருக்குது. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே விட்டால் அது அப்படியே பிரிஞ்சு போகுது, உதிரி உதிரியாக பிரிஞ்சு போகுது. என்னடா இது கூத்தா போச்சே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பெரிய அரிக்கரண்டி இருக்கும் இல்லைங்களா? இதுதான் சரிப்பட்டு வரல. இதுலயாவது பண்ணலான்னு சொன்னா, எதுக்குமே அது ஒத்து வரவே இல்லைங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல கொஞ்சம் உருண்ட மாரி தான் வந்தது. சரின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். சரி இதுதான் இப்படி ஆயிடுச்சு. இன்னொரு அடைசல் போட்டு பார்க்கலாம். அது எந்த அளவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு அடைசலும் போட்டு பார்த்தேங்க. அதுவும் இதே மாரி தான் ஆச்சு. ஆனா எண்ணெய் நெறையா குடிச்சிருச்சுங்க. நான் எவ்வளோ எண்ணெய் ஊத்தியிருந்தேன் நீங்களே பார்த்தீங்க தானே! இப்ப நான் எண்ணெய் நெறையா குடிச்சிருச்சு. மீதி இருந்த இதையுமே சரி ஓரளவுக்கு போட்டு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டா, ஒரு 8 இது ஒரே அந்த குட்டியூண்டு எண்ணெயிலேயே ஒரு 8 இது போட்டுட்டேன். ஒரு வேள நெறையா போட்டேன்னா ஃபஸ்ட்டு நான் கம்மியா தானே போட்டிருந்தேன். அப்பயே சரியா வரலல்ல. அதுக்கப்புறம் இதையுமே போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா, முதல்ல அந்த ப்ரௌனிஷ் கலரே வரலைங்க. அது வந்தா தான் நம்ம திருப்பவே முடியும் வெந்துருச்சுன்னு சொல்லிட்டு. இது வேகவே இல்ல. எண்ணெய் அப்படியே குடிச்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதையும் அப்படியே அப்படி இப்படின்னு சொல்லி திருப்பவே முடியல இதையெல்லாம். கடைசியா ஒரு வழியா நான் திருப்புனத நீங்களே பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க. ஒரு வழியா திருப்பி போட்டு உருண்டையாட்டம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அத எடுத்து பிளேட்லயுமே வச்சுட்டேங்க. இப்படி தான் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் போச்சுன்னு பார்த்துக்கோங்களேன்.
ஒரு வகையா இதெல்லாம் திருப்பி முடிச்சுட்டு, சரி வேணாம் நம்ம தோசை சட்டியில ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஒரு எண்ணம் வந்துச்சு. அது வந்து தோசை சட்டியில ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தோசை சட்டி தான் எடுத்து அடுப்புல வச்சிருக்கேன். அது என்ன அழகுல வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சத வந்து உங்ககிட்ட ஓப்பன் பண்ணி காமிக்கணும் இல்லையா? இது வந்து இப்படி தாங்க இருந்துச்சு. பார்க்கறதுக்கு நல்லா மொறு மொறுன்னு சாஃப்ட்டா இருக்கிற மாரி தான் இருக்குது. ஓப்பன் பண்ணும்போது நல்லா தான் இருக்குது. ஆனா உள்ள பார்த்தீங்கன்னா, அது வேகவே இல்லைங்க. அப்படியே ஓரளவுக்கு என்ன சொல்றது? கொஞ்சம் அந்த வேகல அப்படிங்கிறது நமக்கு பார்த்தா தெரியும் இல்லைங்களா? அப்படிதான் இருந்தது. அதுக்கப்புறம் தோசை சட்டியில வச்சுட்டு அதில கொஞ்சம் எண்ணெய ஊத்தி நம்ம மீன்லாம் பொரிப்போம்ல, அந்த மாரி வந்து திருப்பி திருப்பி போட்டுட்டுருந்தேன். ஆனா அது அந்த அளவுக்கு டேஸ்ட் வராது இல்லைங்க. ஏன்னா சைட்லலாம் அது வேகாது. எனக்கு அது ஒன்றும் செட் ஆகுற மாரி தெரியல. கொஞ்சம் கொஞ்சம் திருப்பி திருப்பி போட்டு பணியாரக்கல்லு மாரி இருந்தது. இப்படி தாங்க இன்னைக்கு சண்டே எல்லாம் போச்சு. இது ஆனா இதில என்ன தப்பு பண்ணேங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம சொல்லுங்க. சாப்பிடும்போதுமே நெறையா சாப்பிட முடியல. நல்லா செஞ்சு குடுத்தாலே வீட்ல சாப்பிட மாட்டாங்க. இப்படி செஞ்சு குடுத்தா வாங்க கூட மாட்டாங்க. இன்னைக்கு விலாக் இப்படி தாங்க போச்சு. இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.